ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். இந்த அன்னாபிஷேகத்தை தரிசிப்பது கோடி லிங்கங்களை தரிசித்த பலனை தரும். அன்னாபிஷேகத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சோற்றுப்பருக்கையும் ஒரு சிவலிங்கத்திற்கு சமம். கோடி சிவலிங்க தரிசனம் பல ஜென்ம பாவங்களை போக்கும். ஒருவர் வாழ்நாள் முழுக்க தரிசனம் செய்தாலும் கோடி சிவலிங்கங்களை தரிசிக்க முடியாது. ஆனால் அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் கோடி சிவலிங்கம் தரிசித்த பலனை பெறலாம். சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்பது பழமொழி. இந்த பழமொழி அன்னாபிஷேகத்தோடு தொடர்பு கொண்டது. இங்கு சோறு என்பது சிவலிங்கம். கோடி சிவலிங்கம் கண்டால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அன்னாபிஷேகத்தில் நாம் கோடி சோற்றுப்பருக்கைகளை தரிசிக்கலாம். கோடி சோற்றுப்பருக்கைகளை தரிசித்தால் கோடி சிவனை தரிசித்ததாக பொருள். அதனால் நமக்கு சொர்க்கத்தில் இடம் என்பது கட்டாயம் கிடைக்கும். அதனால் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என ஆயிற்று. அன்னக்குறை அகல அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும் அல்லது அன்னாபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும்.